கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளோட பேச போகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் மனசு உடைஞ்சு போய் ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். இனி என்ன செய்யறதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் வந்த தூரத்தை காட்டிலும் இனி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல கூட எலியா அப்படிங்கிற ஒரு மனுஷர் இருக்கிறாரு. அவர் தன்னோட வாழ்க்கையில சாக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையே உடைய ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இனி வாழக்கூடாது, இனி மரிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த எலியாவுக்குள்ள காணப்பட்டது. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவேளை நம்மளுக்குள் காணப்படுமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எலியா எப்படி மனசோர்வுல இருந்து வெளியே வந்தார் அப்படின்னா, முதலாவது அவர் தன்னை அந்த மனசோர்வில் இருந்து எழும்ப தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நாம அப்படி ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையில பலப்படுவோம். மூன்றாவது, தேவன் சொல்லுகிறத அப்படியே செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இன்னைக்கு இந்த மூன்று காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில நாம் செய்ய ஆரம்பிக்கிற போது இந்த மனசோர்வுல இருந்து நம்ம வெளியே வரலாம். அப்படி வெளியே வருகிற போது நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்ல, இந்த எலியாவுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இல்ல, இந்த எலிசாவை உருவாக்கினார். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் காணப்படுறீங்க. ஒருவேளை நான் எனக்கே ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கு மகளே, மகனேன்னு சொல்லுகிறார். எலியாவே, நீ எலிசாவே அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கு. நீ எலும்பு, உன்னை பலப்படுத்து, உன்னை இன்னும் நீ எனக்குள்ள பலப்படுத்த உன்னை நீ அர்ப்பணின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் எலியாவை போல உங்களை அழைக்கிறாரு. உங்க மேல கர்த்தர் வைத்த திட்டம் மாறாது. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருந்த அந்த திட்டம் மாறாது. நீங்க பாதியில அழிக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்க இன்னும் வெகு தூரம் போகும்படியாக, இன்னும் அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ.